புதுச்சேரியில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. மைதானத்துக்கு வெளியே பாசின்றி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்திருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் விளங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், பாஸ் இல்லாதவர்களுக்கு கூட அனுமதியானது காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய சூழலை இப்போ வரைக்கும் எவ்வளவு தொண்டர்கள் வெளியில காத்திருக்கிறாங்க? அவர்கள் உள்ளே செல்ல அனுமதி கொடுக்கப்படுமா? சாம், 5000 பேருக்கு மட்டும்தான் பாஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை உள்ளே 10,000 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியில் சுமார் 10,000 பேர் இருக்கின்றார்கள். அவர்களும் தொடர்ந்து உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது பாஸ் இருப்பவர்கள், பாஸ் இல்லாமல் வந்திருப்பவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் ஆகியோர் மட்டும் அனுமதி கிடையாது என்று காவல்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நபர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்களா, ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருக்கிறார்களா என்பதை மட்டும் பரிசோதனை செய்து அவர்களை உள்ளே அனுமதிக்கின்றார்கள். தொடர்ந்து இதுவரை 10,000க்கும் மேற்பட்டோர் அந்த மைதானத்திற்குள்ளே சென்றிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மேலும் அந்த மைதானத்திற்கு செல்வதற்கு 3 பிரதான சாலைகள் இருக்கிறது. அந்த வழியாகவும் தொடர்ந்து பொதுமக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். முதலில் பாஸ் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பாஸ் இல்லாத நபர்களும் தொடர்ந்து காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். ஆனால் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல் முறையாக வருகிறார், எங்கள் மாநிலத்திற்கு வரக்கூடிய அவரை பார்ப்பதற்காக நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம், எங்களையும் நீங்கள் கட்டாயம் அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து வந்தனர். அதன் பிறகு புஷி ஆனந்த் சென்று காவல்துறையிடம் பேசி காவல்துறையிடம் அனுமதி பெற்று தற்போது பாஸ் இல்லாத நபர்களையும் உள்ளே அனுமதிக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது மைதானத்திற்குள்ளே பெருந்திரளாக கூட்டம் கூடியிருக்கின்றது. அந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே சுமார் 20,000 பேர் 25,000 பேர் எளிதாக நின்று பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரதான மைதானம் அது. 5 பேருக்கான அதாவது 5,000 பேருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட கூடுதல் எண்ணிக்கையிலே நபர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அமர்வதற்கு நாற்காலிகள் இருக்காது. ஆங்காங்கே நின்று கொண்டு பார்ப்பதற்குத்தான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அருகே திரைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த திரைகள் மூலமாக அவர்கள் பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இதுவரை தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் முதல் முறையாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்திருக்கின்றார். எனவே புதுச்சேரி வந்திருக்கக்கூடிய அவரை காண்பதற்காக ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. முதலில் காலையில் தமிழ்நாட்டிலிருந்தும் வேறு சில மாநிலங்களிலிருந்தும் வந்தவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். ஆனால் தற்போது நேரம் செல்ல செல்ல தொடர்ந்து மக்கள் கூட்டம் அதிகரித்து விட்டது. அதன் காரணமாக அவர்களுடைய தொடர் கோரிக்கையை ஏற்று அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நாம் திரையிலேயே பார்க்கலாம். அந்த பேரிகார்டுகளுக்கு அருகிலே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள், தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரிசை கட்டி நிற்பதை பார்க்க முடிகின்றது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகம் களமிறங்க காத்திருக்கின்றார்கள். அவர்கள் யாருடனாவது கூட்டணி அமைத்து இங்கே போட்டியிடப் போகிறார்களா அல்லது தனியாக போட்டியிடப் போகிறார்களா என்பதை பற்றி அறிவிக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறதோ அதே போல புதுச்சேரியிலும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆதரவு இருப்பதை நாம் இங்கே கண்முன்னால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவரும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதனாலே இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் மத்தியிலே அவர் நன்கு அறிமுகமானவராகவும் இருக்கின்றார். எனவே வரக்கூடிய இளைஞர்களை அவர் பெயரிட்டும் சொல்கின்றார். தொடர்ந்து அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் ஈடுபட்டார். ஆனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நீண்ட தூரத்திலிருந்து தொடர்ந்து ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக பெண்கள் கூட்டம் அதிகம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தமிழ்நாட்டில் திருவாரூர், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்றபோது அங்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதே போல இந்த இடத்திலும் புதுச்சேரியிலும் பெண்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தற்போது பாஸ் இல்லாமலும் உள்ளே அனுமதிக்கிறார்கள் என்ற தகவல் தொலைபேசி வாயிலாக தங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என பலதரப்பட்டவர்களுக்கும் மைதானத்திற்கு உள்ளே இருப்பவர்கள் தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்கள் அவசரமாக 2 சக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் வந்து அவர்கள் மைதானத்திற்கு உள்ளே செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். நமக்கு தெரியும், புதுச்சேரியை பொறுத்தவரையிலே மிகவும் சுற்றளவு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி, ஒரு சிறிய
ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த இடத்திலே ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாகவே அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு இந்த மைதானத்தை நோக்கி எளிதாக வந்துவிடக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. திரையில ஒரு புறம் நாம் மைதானத்தை பார்க்கின்றோம். 5000 பேருக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்திலே தற்போது 10,000த்திற்கும் மேற்பட்டோர் குழுமி இருப்பதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத மாநாடு போலத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் இது மக்கள் சந்திப்பு கூட்டம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நாம் திரையிலே பார்க்கின்றோம், எப்படி விக்கிரவாண்டியிலே மாநாடு நடத்தப்பட்டதோ, எப்படி மதுரையிலே மாநாடு நடத்தப்பட்டதோ, அதே போல ஒரு மாநாட்டிற்கான அத்தனை அம்சங்களும் பொருந்தக்கூடிய வகையிலே தான் ஒரு மாநாடாகவே தற்போது இந்த புதுச்சேரி உப்பளம் பகுதி மாறி இருக்கின்றது. கட்டுக்கடங்காத கூட்டம் என்று சொல்வார்களே, அதுபோல கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறி இருக்கின்றது. 5000 பேர் அமரக்கூடிய வகையிலே 500 பேருக்கு பாக்ஸுகள், அதாவது இரும்பு பேரிகார்டுகள் கொண்டு அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த பேரிகார்டுகள் எல்லாம் தூர எடுத்து வைக்கப்பட்டு அவர்கள், அதாவது முன்கூட்டியே வந்தவர்கள், டோக்கனுடன் வந்தவர்கள் நாற்காலிகளில் அமர்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. தாமதமாக வந்தவர்களுக்கு நாற்காலிகளில் அமர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர்கள் நின்று கொண்டே பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது.